அனைவருக்கும் வணக்கம். எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரசன்னறிவும் பிரபஞ்ச சக்தியுடைய அனைத்து எனர்ஜிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு, யாரோட சேரும்போது கெட்டு போறாங்க, தடம் மாறுறாங்க, வாழ்க்கையில கீழே இறங்கி வர்றாங்க அப்படின்னு. ஒரு நண்பர்களால அல்லது கூட பயணிக்கிறவங்களால யாரோடைய வாழ்வு சீரழியுது அப்படிங்கறதான் மெயினா பார்க்க போறோம். அப்ப நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது இல்ல நண்பர்கள்ட்ட பாதுகாப்பா இருக்கிறது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். இதை ரெண்டு பிரிவா படிப்போம். ஒண்ணு காரகம், இன்னொன்னு பாவகம். காரகம்னு பார்க்கும்போது புதன் தான் நண்பர்களை குறிக்கும், இங்க கூட பயணிக்கிறவரை குறிக்கும். புதன் யாருக்கெல்லாம் பலகீனமா இருக்கோ அவங்கெல்லாம் பலகீனமான நண்பர்கள் தான், பலகீனமான வழிகாட்டி தான் கிடைக்கும். அவங்க கிட்ட நம்ம கவனமா கூடுதலா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடுதல் கவனம் இல்லாத போது அவங்களால நமக்கு தரக்கூடிய ஆலோசனை நம்மள பாதாளத்தில் கொண்டே விட்டுரும். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, புதன் ஏதேனும் ஒரு ரூபத்துல பரிவர்த்தனையா இருக்கு, ராசி பரிவர்த்தனையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நண்பர் தெரியாம கொண்டு போய் நிப்பாட்டிட போறாருன்னு அர்த்தம். அது மீண்டு வருது ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். முதல் விதி என்ன? புதன் பலகீனமா இருக்கும்போது பலகீனமான ஆலோசனை. 2வது விதி என்ன? புதன் ராசி பரிவர்த்தனையோ அல்லது நட்சத்திர பரிவர்த்தனையோ அமையும் போது. 3வது விதி, புதன் வக்கரமா இருக்கு, நல்லா இருக்கக்கூடிய நண்பர்கள் கடைசி நேரத்துல பிரச்சனை வரும்போது நம்ம தனியா விட்டுட்டு ஒதுங்கி போயிடலாம். அந்த நட்புனால மன ரீதியா சமூக ரீதியா நம்ம கடுமையா பாதிக்கப்படுவோம். அப்ப புதன் வக்கரமா இருக்கிறது 3வது விஷயம். 4வது விஷயம், 11ஆம் இடம்ங்கிறது உனக்கு நான் தான் எனக்கு நீ தாங்கிற உயிர் கொடுக்கக்கூடிய நண்பர்கள். யாருக்கெல்லாம் 11ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ, 11ஆம் இடத்துல ராகு கேது உட்கார்ந்துருக்கோ அவங்களுக்கும் ரொம்ப நெருக்கமான தன்னோட விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவு கிடைக்காது. அப்ப 11ஆம் அதிபதி ராகுகேதுவோட இருந்தாலும் 11ல ராகுகேது இருந்தாலும் தன்னுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவு கிடைக்காதுன்னு அர்த்தம். இது ஒரு விதி. திடீர்னு ஒரு நண்பர் நம்ம முறை டிராவல் பண்ண வர்றாரு, அவர் நமக்கு நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவார் நினைக்கும் போது அவர் ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துலயோ அல்லது உங்களுடைய புதன் மேலேயோ அல்லது உங்களுடைய 11ஆம் அதிபதி மேலேயோ எதிர்ப்பாளினருக்கு அல்லது கூட பயணிக்கிறவருக்கு ராகு இருந்தா அதுவும் நம்மளோட நட்பை தொந்தரவு செய்யும். இந்த இருஜாத கூட்டு விளைவு அப்படிங்கிற என்னுடைய ஆய்வுல இருந்து வந்த ஒரு ஸ்டாம்ப். இப்படி இருக்கு சார், நாங்க எனக்கு நல்ல நண்பரா இருக்காரு, 35 வருஷம் நண்பரா இருக்கு அப்படின்னா 35 வருஷம் நண்பரா இருக்கிற வரைக்கும் வரவு செலவு செய்யாதவரை எல்லாருமே நல்ல நண்பர்களே. நம்பிக்கைக்குரியவர்களா எப்ப வர்றாங்கன்னா வரவு செலவு செய்யாத வரைக்கும். நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணி அதுல ஏதேனும் ஒரு சின்ன தகராறு இருந்தா அது முதல்ல வர்றது நண்பர்கள் தான் வரும். இந்த நண்பரோட உயிர் எனக்கு தான் காத்திருக்குது, அந்த நண்பரோட எனக்கு தான் காத்திருக்குன்னு சொன்னா அத்தனை பேருடைய இதையும் ஏமாற்றத்தையும் இந்த கிரகம் அழகா சொல்லும். இவர் அவர் நண்பர்கிட்ட ஏமாந்திருப்பார், அவர் நண்பர்கிட்ட ஏமாந்தார், அப்படியே நண்பர்னு கடைசியில் போய் பார்த்தா 0ல போய் முடியும். யாரும் நான் ஏமாத்துன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க, ஆனா ஏமாத்தி இருப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏமாத்திருப்பாங்க. இது எல்லாத்த விட ஜாலிக்காக பழகக்கூடிய நண்பர்கள் யாரு? புதன் சுக்கிரன். நீங்க ஜாலியா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு புதன் சுக்கிரன் சேர்க்கிறதுக்கு நல்ல கடல் போடுறதுக்கு, நாயம் பேசுறதுக்கு, ஊர் நாயம் பேசுறதுக்கு, வெட்டின எல்லாத்துக்கும் சரியான ஆளு. பொருளாதாரம் குடும்ப பொறுப்புன்னு வரும்போது அது மாதிரி கழுத்து இருக்கிற கத்தி உலகத்துல இல்லை. புதன் சுக்கிரன் ஸ்டார் இருக்கலாம், இதெல்லாம் என்னோட ஸ்டாம்ப். அப்படி சொல்லி பாருங்க, ஒருத்தர் மறுக்கிறாருன்னு பாருங்க. புதன் சுக்கிரன் ஸ்டார்ல இருக்குது, சுக்கிரன் புதன் ஸ்டார்ல இருக்குது, புதன் சுக்கிரன் செயற்கையா இருக்குது. இந்த 3 கிரக அமைப்புல ஏதேனும் ஒண்ணு இருந்தா அவருடைய கழுத்து நண்பர்களால் மட்டுமே அறுக்கப்படும், வேற யாரும் அறுக்க முடியாது. இந்த மதன கோபால யோகம்னு வகுப்புல அடிக்கிறக்க சொல்றது உண்டு, ரொம்ப ஜாலியான. அப்ப இப்படி இருக்கவங்க புதன் சுக்கிரன் சேர்க்கிறவங்க நண்பராக இருக்கும்போது 24 மணி நேரம் இல்லை, 50 மணி நேரம் 60 மணி நேரம் கூட சிரிச்சு பேசலாம்.
பொருளாதாரம் அல்லது குடும்ப உதவின்னு போனோடனே அங்க உங்களுடைய முடிவு அவங்களுக்கு ஒரு துளியும் பொருந்தாது. அவர் தோல்விக்கு நீங்க தான் காரணம் நம்புவாரு, உங்க தோல்விக்கு அவர் தான் காரணமா இருப்பார். என்னோட ஸ்டாம்பிள் ஒரு அருமையான ஒரு செக் பண்ணி பாருங்க. ஒரு சாத்வீகமான 2 கிரகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து இருக்கிறத நீங்க உணர்ந்து விடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து. அப்ப நண்பர்களே ஆகாதா சார்? அவருக்கு அவரோட நண்பர் ஏமாத்தி இருப்பார். ஒரு நட்புங்கிற இடத்துல பொருளாதாரத்தை கொண்டு வந்து சொருகாதீங்க. பொருளாதாரத்தை கொடுத்தா தொலைஞ்சு போன்னு மன்னிக்கிற பணமா இருந்தா பரவாயில்ல, தப்பு இல்லை. இல்லைன்னா பாதிப்பு இல்லாம போகாது. சிலருக்கு இது பரம்பரையா தொடரும். ஒரே மாதிரி புதன் வக்கரமா இருக்கும், ஒரே மாதிரி புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இந்த பரம்பரையா கழுத்து இருக்கிற விஷயம் இருக்கும். பல தலைமுறையா ஒரே குடும்பத்துல பலருக்கு இல்ல ஒரே பங்காளிகளுக்குள்ள இப்படி இருக்கிற ஜாதகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு கர்மா. எங்கேயோ ஒரு நம்பிக்கை துரோகத்தை பெருசா விதைச்சிருப்பீங்க, சும்மாலாம் எதுவும் வராது. அந்த நம்பிக்கை துரோகம் விதையா விருட்சமா நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து இந்த கிரகச்சேர்க்கை வந்து உட்கார்ந்து நம்மளை ஊக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கர்ம ஜோதிடங்கிற வகுப்பை கூட இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஒரே மாதிரியான கிரகச்சேர்க்கை இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு விதையோ ஒரு வேரோ வந்து இல்ல ஒரு விருட்சமோ உட்காந்து ஆட்டி உலுக்கி எடுத்துட்டு அவர் நல்லவரா இருப்பார், அவருடைய திட்டங்கள் தோல்வியா இருக்கும். அப்படிப்பட்ட ஜாதகங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த புதன் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜாதகங்கள் நான் சொன்ன அந்த விதிகளை திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிங்க. அப்படி அந்த புதன்ல இருந்து நீங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல பழகிற இடங்கள்ல பொருளாதாரத்தை கொடுக்காத வரைக்கும் நல்லது. 102% மட்டுமே, 102% உள்ளவர்கள் மட்டுமே நட்புக்காக பொருளாதாரத்துல கை வைக்காம இருக்காங்க. மற்றெல்லாம் நான் ஆட்டம் போட்டு நீ தோத்து போயிட்டு அதுக்கு நீ தான் காரணம் நான் தான் காரணம் அப்படி பொய்கள் நிறைய டிராவல் ஆகுது. உலகத்துல காதல் தோல்விக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நட்பு தோல்விதான் இருக்கு. வேற ஏதாவது தோல்வியா சொல்றதா இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஒருவேளை தெரியாம இருக்கணும். 2வது இடத்துல கூடிய நட்பு தோல்விக்கு புதனும் 11ஆம் இடமும் முக்கிய காரணமா இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க உங்க ஆய்வு செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு. இப்படி பல தலைமுறையா வருது, அதை தடுக்கிறதுக்கு கன்னிமார வழிபாடு செய்யலாம். நம்ம வரப்போற ஜனவரி 2, 3, 4 இந்த 3 நாளும் சென்னையில கர்ம ஜோதிடம் ஒரு நேரடி வகுப்பு பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் கிரகடைகள் ஒரே மாதிரி வந்தா என்ன செய்யறது, அதுக்கு என்ன தீர்வு எல்லாம் விரிவா பார்ப்போம். ஆனா இப்பொழுதைக்கு இந்த புதனுக்கு கன்னிமர வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கலாம். உங்க நட்புகளை இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியா இருக்கும். சயன பெருமாள் அடுத்த கோலத்துல இருக்கிற ஸ்ரீரங்கநாதருடைய கோலத்தை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதுவும் உங்களை ஒரு பாதுகாப்பான வளையத்துல வச்சுக்கிறோம். இந்த 2ம் சால சார்ந்த இருக்குது அப்படிங்கிறது என்னோட அனுபவம். மறுபடியும் நம்ம எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு விரும்புறோம். அதுக்காக நிறைய எளிமைப்படுத்திக்கிட்டே வரும். யாராவது ஜோதிடம் படிக்கணும்னு விரும்புனா கீழே நம்பர்ல தொடர்புகளாம். வர ஜனவரி 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட வகுப்பு நடக்க காத்திருக்கு. பெரிய கணிதங்கள் இல்லாம யதார்த்தமா ரொம்ப சிம்பிளிஃபையா நடத்த காத்திருக்கும். படிக்க விருப்பம் இருக்கும், சேர்ந்துக்கலாம். ஜோதிடம் ஏற்கனவே எனக்கு தெரியும், எனக்கு அடுத்த லெவலுக்கு என்ன வேணும், ஒரு வழி இல்லாம வாழணும், ஒரு பெயின் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த மரண அவஸ்தைகளை கசப்புகளை நீக்கி வாழ்வதற்கு கர்ம ஜோதிடம் பயன்பாடு. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் சார்ந்த அல்ல பிரார்த்தனை சார்ந்த வழிபாடுகள் நிறைய இருக்கும். அது வரப்போற ஜனவரி 2, 3, 4 இந்த 3 நாள் நேரடி வகுப்பா சென்னையில் நடக்க காத்திருக்குது. அதுல கலக்கிறனாலும் கீழே நம்பர்ல பதிவு செய்து வரலாம். ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜோதிடத்துடைய எளிமையான பதிவுகளை மேலும் எளிமைப்படுத்தி கடினம் எதுவும் இல்லாம இதுதான் ஒரு வாழ்க்கை, ஒரு வட்டம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு எளிமையான பாடத்திட்டத்தை உருவாக்கி ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகள் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். படிக்கணும் விருப்பமா இருக்கவங்க ஜனவரி 9ஆம் தேதி ஒரு புது பேட்ச் ஆரம்பிக்கிறோம். படிக்க விருப்பம் இருக்கு, கீழே இருக்க நம்பர்ல முன்பதிவு செய்துக்குங்க. ஒரு ஜோதிடம் என்பது உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியா அமையுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வழிகாட்டி மூலியமாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். வெறும் ஜோதிடத்தை மட்டுமே பார்க்காம உங்க வாழ்க்கையோடு சேர்ந்து ஜோதிடத்தை கலந்து படிக்கும்போது ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை அடைய முடியும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும்
நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன ஞானத்தையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.